சிங்கப்பெண் சீரியல்ல பசமா நம்ம மித்ரா வந்து ஆனந்தி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஆனந்திக்கு உண்மை தெரிய வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா வந்து பயந்து ஒரு விஷயத்த மறைச்சு வச்சாங்களா. அதாவது அந்த பென் டிரைவ் தான். இப்போ அந்த பென் டிரைவே நம்ம ஆனந்திக்கு கைக்கு கிடைக்க வருது. எப்படி கிடைக்குது அப்படின்னா, நம்ம மித்ரா வந்து அந்த பென் டிரைவர ரூம்ல ஒளிச்சு வச்சிருப்பாங்க. ரூம கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம மித்ராவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, டஸ்ட்பின்ல தெரியாம தூக்கி போட்டுறாங்க. இந்த விஷயம் நம்ம மித்ராவுக்கு தெரியவும் ரொம்ப பதட்டப்பட்டு அந்த டஸ்ட்பின் வரைக்கும் நோண்டிக்கிட்டு இருக்காங்க. டஸ்ட்பின்ல கடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனந்தி கைக்கோ இது வேற யார் கைக்கோ கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குப்பைப்பட்டி எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இத வந்து நம்ம ஆனந்தி வந்து நோட் பண்றாங்க. இவ எதுக்கு டஸ்ட்பின்ல இப்படி உருட்டு உருட்டு உருட்டி தேடிக்கிட்டு இருக்கா? என்னது அந்த குப்பையிலேருந்து நோண்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி வந்து யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எதுக்கு இந்த மாதிரி நோண்டிட்டு இருக்கீங்க? டஸ்ட்பின் எடுத்து எதுக்கு குப்பைய எடுத்து வெளியலாம் போட்டுட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹாஸ்டல் வார்டன் கேட்கறனால, அந்த சமயம் என்ன பண்ணன்னு தெரியாம நம்ம மித்ரா வந்து தத்தி தவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒண்ணும் இல்ல மேடம் அப்படி சொல்லி சமாளிச்சுறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு நம்ம ஆனந்தி வந்து அந்த என்னது தேடிக்கிட்டு இருந்தா? எதுவும் இதுல இருந்து எடுத்த மாதிரி தெரியலையே. என்னத்த தேடுனான்னு பார்க்கும்போது தான் அந்த பென் டிரைவ நம்ம ஆனந்தி கைக்கு கிடைக்க வருது. அது மட்டும் இல்லாம அந்த பென் டிரைவர போட்டு பார்க்க போறாங்க. நம்ம ஆனந்தி மயக்கம் போட்டு விழுந்ததும், மித்ரா தூக்கிட்டு போனதும் அந்த வீடியோல இருக்க போகுது. மித்ரா தான் இதுல சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம ஆனந்திக்கு தெரிய வந்து, மித்ராவ அடி அடி அடிச்சு உண்மையெல்லாம் வாங்குனா நல்லா இருக்கும். அந்த மாரி கதை கொண்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.